வணக்கம். இன்று ஒரு அருமையான காலை பொழுது. காவிரி கரையில் மலை சாரலுடன் ஒரு காடு போன்ற இடத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளை அடைஞ்சாலும், நிறைய சாதனைகளை நம்ம படைச்சிட்டோம் அப்படின்ற எண்ணமும் நமக்கு இருந்துக்கிட்டு இருந்தாலும், ஏதோ ஒன்றை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்ற எண்ணம் எப்போதுமே நமக்கு இருக்கும். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை, அது இயற்கையோட அழகு தான். இப்போ பார்த்துருப்பீங்க, மலைச்சாரலுடைய அழகோடு காவிரி கரை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். எளிமையான மனிதர்கள், அழகான மரங்கள், அதற்கு நடுவே சுதந்திரமான ஒரு நாய். இப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்துருப்பீங்க, சாரல் காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் சரி, இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம், எங்கே போகிறோம்? தமிழர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க. இயற்கை தான் மிகப்பெரிய கடவுள்ன்ற எண்ணம் தொடர்ந்து மனிதர்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதற்கான உதாரணங்கள் தான் இது. பறந்து விரிந்த மரங்கள்ம்போம். பாருங்க, மரம் எப்படி விரிஞ்சு வளர்ந்துருக்கு. நிறைய மரங்கள் அழிஞ்சிட்டதுனால நம்ம பெரும்பாலும் இப்படியெல்லாம் மரங்களை உற்று நோக்கிறதில்ல. ஒரு இடம் என்பது மரங்கள், கொடிகள், செடிகள் எல்லாம் இணைந்த ஒரு பகுதியாக இருக்கும்போது தான் இயற்கையுடைய வளம் என்னன்றது நமக்கு தெரியும். பெரும்பாலும்ன்றது போன்ற அமைப்புகள் இயந்திரங்களால் அழிக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் ஒரு சில இடங்களில் இது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. திருப்பி நம்ம செய்திக்கு வருவோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே மலை சாரலோட காற்று எப்படி வீசுது, சூழல் எப்படி இருக்குது, எவ்வளவு இயற்கை வளங்கள் பாருங்கள். இந்த சிறுவர் நீர்நிலைகள் இருக்குது, மரங்கள், செடிகளுடைய காற்று எல்லாம் இணைஞ்சு அப்படியே ஒரு சேர நேராக நம்ம இறைவனை பார்க்குறது மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். மிக நீண்ட மன அமைதியையும் இது கொடுக்கும். சரி, அப்படி எங்கே தான் நம்ம வந்திருக்கோம்? இது வடுகக்குடி முனியாண்டவர் கோயில். இது ஒரு சிறிய கிராமம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவையாறு ஊராட்சிக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஏன் நம்ம பார்க்குறோன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு முனி ஆண்டவர் கோயில். இது எப்போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழர்களுடைய ஒரு இறைத்தன்மைன்றது இயற்கையோடு இணைந்தது தான். அதுக்கப்புறம் தான் இந்த சிலைகள், வழிபாடுகள் இதெல்லாம் நமக்கு தொடர்ந்துருக்கு. அது முன்னோர்கள் மேலே இருந்த மரியாதை காரணமாக, அவர்கள்ட்ட இருந்த அறிவு, ஒழுங்கு, இதன் காரணமாக உருவாக்கப்பட்டது தான் உருவ வழிபாடுகள். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பகுத்தறிவு பெற்ற உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளவு முக்கியமாக இவற்றையெல்லாம் பார்க்குறோம்? எத்தனை கோயில்களை பார்த்தாலும், எத்தனை கட்டட அமைப்புகளை பார்த்தாலும் நம்ம ஆர்கிடெக்சரை பற்றியெல்லாம் பேசுகிறோம். அதனுடைய ஆரம்ப புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தான். இயற்கை எப்பொழுதுமே பெரிய செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம மனதில் வச்சுக்கணும். இதை பார்த்துருப்பீங்க, முனியாண்டவருடைய சிலை எவ்வளோ ஒரு அழகாக கம்பீரமாக இருக்குதுன்னு பார்த்துங்க. எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய தமிழர்களுடைய பழைய குறிகள், அதாவது வேல் மற்றும் சூலங்கள், இதெல்லாம் பல ஆண்டுகள், அதாவது ஒரு 4000 5000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் படுற ஆயுதங்கள் பயன்படுத்திட்டு, அதுக்கப்புறம் பயன்படுத்தின பொருட்களை இது மாதிரி கோயில்களில் நட்டு வைக்கிற வழக்கம் நமக்கு இருந்தது. அந்த ஆயுதங்கள், அதன் நினைவாக அந்த இடங்கள்,
இதுவும் கொஞ்சம் பழமையான இடம்தான். பார்த்துருப்பீங்க, குதிரைக்கு கூட நம்ம வந்து எவ்வளோ வந்து இறைவனோட தொடர்புபடுத்தி அதற்கான மரியாதையை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எது எப்படி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அனைத்துமே இறைத்தன்மையுடைய ஒரு வடிவம்தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை அவ்வளோ எளிமையை தரும். பாருங்கள், கொடு அருவாள். அருவாள் வந்து உலகத்தில் மேட்சட்டி அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காடுகளில் வெட்டுறத. அதை விட மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த அருவாள். இந்த தமிழருடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமும் கூட. நம்ம வந்து ஆயுதங்களை பற்றி பேசுகிறத விட மீண்டும் நம்ம வந்து அமைதியையும் அன்பையும் பற்றியே பேசுவோம். ஏன்னா மனித குலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எப்பொழுதும் நம்ம வந்து பழைய பெருமைகள், போர் பெருமைகளை நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அமைதிக்கு திரும்பிட்டோம். எல்லாருமே வந்து மிக தெளிவான அறிவை பெற்றிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து நேரடியாக இயற்கைக்கே வந்துடுவோம். இப்போ பார்த்துட்டிங்க, ஒரு இறை வணக்கத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து திருப்பி பயணத்தை மேற்கொள்கிறோம் பாருங்க. சிறிய இடம்தான், ஆனால் வந்து நாம் தொலைத்தது எதுன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஒரு அழகான கூரை கூட இல்லாத ஒரு அருமையான ஒரு இயற்கை வழிபாடு இது. இப்போ பாருங்கள், நம்ம திரும்பிட்டோம் அந்த பகுதியிலேருந்து, அந்த எல்லையை விட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் மிக முக்கியமான செய்தி என்னன்னு நீங்கள் பாருங்கள், வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு வழி பாதை தான். நம்ம மீண்டும் அந்த பாதையில் பயணிக்க போகிறதில்லைன்றதை மனதில் வச்சுக்கிட்டு இயற்கையை எப்பொழுதும் பாதுகாக்கிறதுலையும் அதன் மேலே ஒரு ரசிப்புத்தன்மையோடையும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த காவிரி ஆறு எவ்வளவு வளங்களை அள்ளித்தருகிறதுன்றதை நீங்கள் இந்த காட்சியின் மூலம் பார்க்கலாம். இடதுபுறம் வந்து காவிரி ஆறாக இருக்குது, வலதுபுறம் அந்த காவிரி ஆறு அப்படியே உணவாக மாறி மனித குலத்துக்கு அப்படியே வாரி வழங்குற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பசுமை இல்லையா? இது எது தருது? இந்த இயற்கை தான் நமக்கு தருது. இயற்கை செய்யும் பணியை விட சிறந்த பணி உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறிய பயணம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம இது போன்ற காட்சிகளில் நம்ம சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.